பூங்கோத, ஓய் பூங்கோத, என்ன வேணும்? ஓ நீயா? அந்த ஃபேர் அண்ட் லவ்லி. என்ன திடீர்னு ஃபேர் அண்ட் லவ்லி? அந்த கண்ணாடியடா. இந்தா. ஏய் கருவாச்சி, அந்த ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனியே வந்தாலும் உன்னை விலையாக்க முடியாது. ஹே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம ஊருக்கு புதுசா ஒரு பீஸ் இறங்கிருக்குடி. யாரி? சிட்டி பையனா? ஸ்மார்ட்டா இருப்பானா? நம்ம ஆணிமுத்து சித்தப்பால அவரோட தங்கச்சி பையனா. ஓ அப்படியா? ஆள் எப்படி? வெரி ஸ்மார்ட். ஸ்மார்ட்டா? நம்ம அஞ்சு பாரமுக மாதிரி இருப்பானா? அதுக்கும் மேலடி. அதுக்கும் மேலையா? அப்ப நம்ம பிடார மாதிரி இருப்பானா? கிட்டையே நெருங்க முடியாதுன்ற. நம்ம பிச்சை முத்து மாதிரி இருப்பானா? பிச்சை தான் எடுக்கணும். அவரு நம்ம கடப்பக்கெல்லாம் வருவாரா? சான்ஸே இல்ல. மூஞ்சி கழுவிட்டு முட்டைக்கு வெள்ளை அடிக்க போறாரு. எத்தனை கிலோ? 2 கிலோ. யாரா இருக்கு? உனக்கு எனக்கு வெளியே படுத்துக்கான அறிவழகம் அவனுக்கு கொஞ்சம் கோழி குஞ்சுக்கு. பெட்டிக்கிட்ட இருக்கு. எதுக்கு? யோ சிகரெட் வாங்குறாயா? சிகரெட்லாம் குடிப்பியா நீ? தண்ணி அடிக்க சிகரெட் அடிக்க மாட்டேனா? எங்க ஐயா அதெல்லாம் என்னை அப்படி வளர்க்கல. எங்கள் அம்மா விட்டு நான் பாலில் பான்பராக் போட்டு வளர்த்து எல்லாம் பாதியில் கற்றுக்கிறதாயா. அது இருக்கட்டும், சோத்துக்கு தொட்டுக்க என்ன? எலுமிச்சம்பழம் ஊருகா இருக்கு. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் உனக்கு என்ன வேலைக்காரனாடா? என்ன? இல்லை இல்லை உனக்கு நான் இல்லை சரியா கேட்கல. இல்லை உங்கள்கிட்ட பேச. யோ உனக்கு அழகே மீசை தாயா. மீசை தூக்கியா இந்த பக்கம் இருக்கு. சரி அது என்ன வேணும்? சிகரெட் கொடுங்க. நம்ம ஊருக்கு புதுசா ஒரு பீஸ் இறங்கிருக்குடி. ஆள் எப்படி? வெரி ஸ்மார்ட். சிகரெட் கொடுங்க. நான் சிகரெட் கேட்டேங்க. எங்க ஊருக்கு புதுசா வந்தா நாங்க கோல்ட் கப் தான் கொடுப்போம். நல்லா இருக்கே. அப்போ போயில என்ன வேர்ல்டு கப் கொடுப்பீங்களா? இல்ல பவுண்ட கொடுப்போம். சரி. பூங்கோத, என்னடி? சார் என்ன கேட்டாலும் குடுடி. கணக்க என் அக்கௌண்ட்ல எழுதிக்கோ. நான் பர்ச்சேசிங் போயிட்டு வரேன். பாய் சார். அவ பர்ச்சேசிங் போறேன்ட்டு போய் சொல்லிட்டு போறா. எருமை மட்டுக்கு தவிடு புண்ணாக்கு வாங்க போறா. பார்த்தன்னைக்கே விழுந்துருச்சு. ஐயோ எங்க அம்மா வராங்க. நீங்க கேட்ட சிகரெட் நீங்க போங்க. உங்க அம்மா வந்து எனக்கு என்ன என்னதுக்கு போக சொல்ற? எங்க அம்மா பயங்கர கோவக்காரி. நீங்க போங்க. கோவக்காரினா? கோவக்காரி தான். அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க போங்க ப்ளீஸ். சரி நம்ம எப்போ மீட் பண்ணலாம்? எப்போ மீட் பண்ணலாம்னு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நீங்க போங்க. பை. யார் இது பையா? கஸ்டமர். நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? பின்ன உள்ள உட்கார வச்சு பேசணுமா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கடையில கண்டவன நிக்க வச்சு பேசிட்டு இருக்கா தானே? போய் சாப்பிட்டு வா. யோ மாமா, குழம்பு வைக்கலையா? குழம்பு வைக்க காசு இல்லப்பா. வேலைக்கு போறது. ஐயா வாழ்ந்த வாழ்க்கை என்ன, என் கௌரவம் என்ன, உள்ளூர்ல வேலைக்கு போனா என் மான மரியாதைலாம் என்ன ஆகுறது? அப்ப குழம்புக்கு என்னையா பண்றது? வெளியில அறிவழகம் படுத்திருப்பேன். அவன் ஜவு காயத்துல பல விட்டு குழம்பு வச்சிருப்பான். நீ கொஞ்சம் சோமாரிக்க. கமனாச்சே, அதை வாங்கி நான் சாப்பிட முடியாது. நானே அதைத்தான் சாப்பிட்டேன். நீ ஒரு மானகட்டை ஈத்துற, நீ வாங்கி சாப்பிடுவ, நான் வாங்கி சாப்பிட முடியுமா? கட்டை பாரு. யாரா ஈத்திர கிட்ட வாங்கி தின்ற பீத்திர? நீ தான்டா ஈத்திர. போனா போது தங்கச்சி பையனாச்சே மாப்பிள்ளையாச்சேன்னு பொறுமையா இருந்தா மீசை ஏத்துங்கிற இறக்குங்கிற. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா. சரி சொத்தை பிரிச்சு விட்டுரு. என்னது? யார் சொத்தை யாருக்கு பிரிச்சு தர்றது? என்ன யாரு கொண்டாந்து விட்டா? என் தங்கச்சி. உன் தங்கச்சி எனக்கு என்ன வேணும்? அம்மா. அப்ப எங்க அம்மாக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல? இருக்கு. அதான் பிரிச்சு கூட நான் போறேன். யாராவது கதவு திறந்தாண்டா இருக்கு, உள்ள வந்து தோடா. உன்னை யாரா உள்ள வர சொல்லுது? அக்கம் பக்கத்துல ஆடு மாடு தூங்குறா இல்லையா? அடிங் கருவாடு, நீ தூங்கி தொலைய வேண்டியதாடா. தம்பி எப்ப வந்தே ஊர்ல இருந்து?
என்ன இப்படி அழைச்சு போயிருக்கிய? நீ கறியும் சோறு ஆக்கி போடுவ. என்ன பிரச்சனை? சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. சொத்தை பிரிச்சு கொடுக்க வேண்டியதானே? யார் விட்டு சொத்தை யார் பிரிச்சு தரது? இவர் உனக்கு என்ன வேணும்? மாப்பிள. இவன் உனக்கு என்ன வேணும்? மாமா. இவங்க அம்மா உனக்கு என்ன வேணும்? தங்கச்சி. அப்ப தங்கச்சிக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல, அப்ப பிரிச்சு கொடுக்கணும்ல? நான் சொல்றது சரிதானே? டேய் அப்பா, உனக்கு இப்ப என்னதான்டா வேணும்? எனக்கு குழம்பு வச்சு கொடு. வச்சு கொடு முதல்ல. குழம்பு வைக்கிற வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல மூடிட்டு வெளியே போங்க. மாப்பிள, நானும் உங்களுக்கு ஒரு முறையில மாமன் தான். சின்ன மாமன், ஏதாவது ஒரு பிரச்சனை சின்ன கத்துங்க தப்புன்னு ஓடியாந்துறேன். ஆமா. நீ ஆணி அடிச்சது போதும் போடா. என்னடி ஆராயி 2 நாள் வீட்டு பக்கம் ஆளையே காணா? ஆமா, உங்க கடையில இப்ப எந்த கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமா போகுது? வெயில் காலம்ல கோல்டு கப்பு தான் நல்லா போகுது. ஏன் போவாது? அதான் அங்க ஒருத்தன் வேர்ல்டு கப் ஆடிட்டு இருக்கான்ல. ஆமாடி, ஃபைனல்ஸ் கூட இந்தியா வெஸ்ட் இண்டீனோட தோத்து போயிடுச்சுல. நான் சவுத் இந்தியனை பத்தி பேசிட்டு இருக்கேன். என்னடி வளர்ற? நம்ம ஆணிமுத்து சித்தப்பா வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்கான்ல. சரி, ஒருத்தர் வந்திருக்காருல, அவரும் நம்ம பூங்கோதையும் உங்க மளிகை கடையில எப்பப்பப்பா அவர் மடியில இவ படுக்கிறதும் இவ மடியில அவரு படுக்கிறதும் கட்டி பிடிக்கிறதுன்னு முத்தம் கொடுக்கறதுன்னு. ஏசப்பா, ஒரு நல்ல தாயா இருந்து நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். கிட்ட ஆணிமுத்து வெளிவாடா. யாராது? வெளிவான்னு சொல்றேல. இப்ப ஆணிமுத்துக்கு என்ன வச்சிருக்க நீ? ஆணிமுத்து பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க. மட்டுமரியாதை பொம்பளைக்கே. ஓசியர்ஸ் வாங்கி குதிரைக்குள்ள கொட்டுற மாதிரி கொட்டுறியே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தப்பவே அன்னைக்கு உன் செருப்பு கட்டி அடிச்சிடணும். பொட்டி கடைக்காரர் எதுக்கு பழைய இடத்தை போட்டுட்டு இருக்கா? இன்னைக்கு என்னடானா உன் தங்கச்சி பையனை விட்டு என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்க வைக்கிறியா? விளக்குமாறு பிஞ்சுக்கும் பாத்துக்க. நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. ஓசியர்ஸ் வாங்கி குதிரைக்குள்ள கொட்டுற மாதிரி கொட்டுறியே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையானே? 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தப்பவே இதத்தானே முதலையும் சொன்ன, திருப்பி அதே சொல்ற. நீ தானடா புரியலன்னு சொன்ன. என்ன சரசு பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல மச்சான், நம்ம கடையில பூங்கோதை இருந்திருக்கா, இவன் தங்கச்சி பையன் வந்து சைட் அடிச்சிருக்கான். அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போலான்னு வந்தேன். டேய், தனி மாட்டு பேல அறிவு இருக்கா உனக்கு? ஒரு ஆம்பளை அதை விட்டு இப்படி நடக்குது. ஓ மரிமாட்ட சொல்லி வையாமா. என்ன சரசு பண்ற? நாம நினைச்ச மாதிரியா எல்லாம் நடக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னையத்தான் எனக்கு பொண்ணு கேட்டு வந்தோம். அப்பவே அப்படி நடந்திருந்தா இப்ப இப்படி நடந்திருக்குமா? இந்த சென்னையானையும் தான் கூட வந்துச்சு. ஆமா, நானும் தான் வந்தேன். அன்னைக்கே நீ ஒழுங்கா பேசியிருந்தா இப்படி நடந்திருக்குமா? நீ துப்பான வைத்த நிரப்புறதுல குறியா இருந்தா போயா. இப்ப மச்சான் என்ன பண்ணணும் சரசு? என்னத்த பிரச்சனை உனக்கு? என்ன நொத்த ஃபர்ஸ்ட் கிடையாது. ஓ மூஞ்சி முகர கட்டி கண்ணாடி ஒரு கேடு. இங்க பாரு, உனக்கு எனக்கு எந்த பேச்சு கிடையாது. உங்ககிட்ட சொல்றேன். ஏய் மான கடவனே, உடனே சேர்த்தா சொல்றேன். உங்க 3 பேர்ல எவனா கடை பக்கம் வந்தீங்க மொண்ட உடைச்சு போடுவேன் ஜாக்கிரதை. இப்பவே போய் பிரசிடென்ட் பாக்குறேன். ஏச்சி போடா. ஏ தல. அள்ளி போட்டு உடனே கொடுக்கறதா சரி போட்டு வருவாங்க. தனி மாட்டு போல. டேய் டேய், ஒன்னால தான் எனக்கு பிரச்சனை. என் புத்திய செருப்பால அடிக்கும்டா. டேய் யோ படியா. வாங்க மாப்ள. குழம்பு அடி புடிச்சிருச்சு. எதுக்கு அத்தை இவ்வளவு கோபப்பட்டு போகுது? குருவாடிப்பட்டி ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. பிரதம மந்திரியின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மத்திய மாநில அரசுகள் இணைந்து தனிநபருக்கு கழிவறை கட்டும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக ஒவ்வொரு தனிநபரும் அவரவர் வீட்டில் கழிவறை கட்டி அதற்கான தொகையை நமது ஊர் பஞ்சாயத்து அலுவலகத்தில் தங்களுடைய புகைப்படத்துடன் கூடிய ஆதாரத்தை கொடுத்து ரூபாய் 12,000 உதவித்தொகையை பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கெல்லாம் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு எதையும் செய்யறவங்க. ஏய் நாத்த முடிச்ச கருவாடு போடா. டேய் போடா. நீங்க இங்க சாஞ்சு படுத்துக்கிட்டு இருங்க, அவங்க இங்க சாஞ்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்பக்குள்ள கக்கூஸ் கட்டிக்கிற மாட்டாங்க, அவங்க இப்பக்குள்ள போட்டா புடிச்சுக்கிற மாட்டாங்க. இப்பக்குள்ள எனக்கு 12,000 பணம் வந்துக்கிறாது. அவங்க என்னைய கேனப்பையில ஆக்கல, உங்களை கேனப்பையில ஆக்குறாங்க. அவங்க என்னைய கொங்கா பையில ஆக்கல, உங்களை கொங்கா பையில ஆக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னைய முட்டா புன்னகை ஆக்கல. போடாங்க. நான் இப்பவே படிச்சு போவேன். பூரா போய் மாட்டீங்க. மாப்ள வந்து வெட்டு. வெட்டு மாமா. என்ன வெட்ட சொல்ற? உனக்கு அறிவில்ல? அடுத்தவங்க வீட்டு கக்கூஸ்ல போட்டோ எடுத்துட்டு கரிமீனுக்கு ஆசைப்பட்டு அடுத்தவங்க காசுல வாங்கி திங்கிறியா? உனக்கு அறிவில்ல? திங்கிறப்ப தெரியல உனக்கு? எனக்கு பைசா பண்ணாம எவனே நிம்மதியா தூங்க விட மாட்டேன். எங்க அவங்க தலைவர்? சொல்லவன சொன்னாரு, உள்ளதா இருக்காரு. இப்படி ஓடி ஒளிஞ்சா இப்படி பயந்தாங்கோலி. எப்ப கவுன்சில் ஆகுது, எம்எல்ஏ ஆகுது, எம்பி ஆகுது, மினிஸ்டர் ஆகுது, முதலமைச்சர் ஆகுது, பிரதமர் ஆகுது. ஏண்டா நீ வெட்டி வெட்டி அடிக்கிற? டேய் உன் கக்கூஸ் காசு வர வரைக்கும் இந்த மோரத்தை வச்சுக்கடா. எழுத்தவள
ஓ பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டல, நேரா போ, எங்க அம்மா கடையில இருக்கோம், போய் சொல்லு. எங்களுக்கு வேற வேலையே இல்ல பாரு. இவ என்ன பண்றான்னு பாத்துட்டு போய் ஊர் ஊரா சொல்றதா வேலை. ஐ ஹவ் லாட் ஆஃப் ஒர்க் டே. இங்கிலீஷ் அப்ப போய் பார்க்க வேண்டியதானே. ஹே, இது என் சித்தப்பா வீடு. நான் வேலை வெட்டிடாம கூட உட்காருவேன். உனக்கு என்னடி? சில பேருக்கெல்லாம் இப்படிதான் பொறாம வந்தா தலைமுடி பத்திட்டு காத்துல பறக்கும். சார், உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? பார்த்து ஹேண்டில் பண்றதுல. இல்ல பின்னாடி பாத்ரூம் குளி தோணுன இல்ல. நீங்க எதுக்கு இவ கேக்குறதுக்கு பதில் சொல்றீங்க? ஏங்க டாவ அடிக்க நீங்க கிளம்புங்க. சார், அவ கிடக்குறா. சொல்லியிருந்தீங்கன்னா ஜேபிசி எல்லாம் வர சொல்லியிருப்பேன். என்னது ஜேபிசியா? அது ஜேசிபி, அது கூட சொல்ல தெரியல. உங்களை விட எல்லாம் எங்களுக்கு நாலேஜ் அதிகண்டி. நாளோட சிட்டிங் போனோம் வரணும். நான் என்ன உன்ன மாதிரி ஊர் ஊரா கட்ட விரலுக்கு கட்டு போட்டா தெரியுறேன். சார், அப்புறம் ஒரு காமெடி. அதோ அங்க வச்சிருக்க பாருங்க டப்பி. அதே குட்டி குறப்பா ஒரு டப்பி. 5 ரூபாய்க்கு ஜிஞ்சரும் 10 ரூபாய்க்கு பஞ்ச வச்சு நர்ஸுன்னு ஊரை ஏமாத்திட்டு தெரியுது. அதே ஜிஞ்சர் இல்ல, சாரி. சார், அதை விட முக்கியமான விஷயம், 4 மெம்பர்ஸ் செத்து போயிட்டாங்க. இவ இன்ஜெக்ஷன் போட்டு. ஐ திங்க் தட் இஸ் பாய்சன் ஊசி. அஞ்சோ இன்ஜெக்ஷன் உனக்கு தாண்டி. பெட்டர் டிஸ்டன்ஸ் மேக் சார். சாரி. எப்பா ஒரு டீயை போடுப்பா. இங்க வேலைக்கு ஆள் கிடைக்குமா? என்ன வேலைக்குண்ணா? குழி வெட்டுறது தான். அந்த 2 பேரும் உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்க தான் எல்லாத்துக்கும் குழி வெட்டுறவனுங்க. அநேகமா எனக்கும் அவனுக்கு தான் வெட்டுவானுங்கன்னு நினைக்கிறேன். குழி ஒன்று வெட்டணும். எந்த ஊர்லங்க? குருவாடிப்பட்டி. என்ன மண்ணு? விலங்கலை. விலங்கலையா? அதாங்க கரைசலா, களிமண்ணா, செம்மண்ணா, செம்மஞ்சேரியா, சரளையா, மானாவாரியா, மனசாரியா? முதல்ல அதை பார்த்து சொல்லுங்க. செம்மண்ண. செம்மண்ணா? ஐயா, அது ரொம்ப கடுமையாவில் இருக்கும். மம்புட்டிக்கு சொல்லியாத, சவன்னு தோண்ட முடியாத. சரி ஆண்டவா, ஏதோ டேட் இருக்கா பாரு. நோட்டு போட்டு வேலை செய்யறாங்க. 28ஆம் தேதி கிளவி சீரியஸா இருக்குன்னு நாள் குறிச்சிட்டாங்க. ஆமா, 29ஆம் தேதி செட்டியார் ஆஸ்பத்திரி போகணும். இல்லைன்னா ஆத்திர அவசரத்துக்கு காசு வாங்க முடியாது. 30ஆம் தேதி ஒரு ஹாஃப் டே ஃப்ரீயா. ஆமா, ஒரு ஹாஃப் டே இருக்குதுங்க. விலங்க நம்பர் தான். சரி, ஒரு அடிக்கு எவ்வளோ தருவீங்க? 2000மா? 200 ரூபாயா? 200 ரூபாயும். ஒரு 100 100 ரூபாய் ரூபாய் சேர்த்து போட்டு 300 ரூபாய் கொடுங்களேன். சரி வாங்கிக்கிறங்க. சரி, அட்ரஸ் சொல்லிட்டு போங்க. குருவாடிப்பட்டியில வந்து ஆணிமுத்து வீடு எதுன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. சரி போங்க, வந்து நாங்க சேருங்க. நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் குருவாடிப்பட்டி பஞ்சாயத்துல மொத்தம் 344 கக்கூசு. தமிழ்நாட்டிலே நம்ம பஞ்சாயத்துல தான் கக்கூசு பூரா கட்டி முடிச்சாச்சு. ஆமா, கிழிச்சாச்சு. மாப்பிள, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பிரிங்க. என்னடா அது? முட்டை கூடு, நண்டு ஓடு, மீன் முள்ளு, கோழிக்காலு. கோரணம் கட்டவனே, இதை எதுக்குடா என்கிட்ட கொண்டு வந்தா? ஏத்த விட்டு ஆணி முத்தா மாப்பிள்ளை இதை தின்னு ஓடிய கக்கூசே நான் அடிக்கிறாங்க. அவன் எதுக்குடா நாலடிக்கிறாங்க ஓம் கக்கூச? ஏண்டா சோனமுத்து, ரங்கசாமி, ஆணிமுத்து, அவன் இந்த கக்கூசு கட்டிட்டாங்க இல்ல? பாரு, அதே என் கக்கூசு, பின்னாடி என் பெரியப்பா வீடு, பக்கத்துல என் குட்டை தென்னமரம். இங்க பாருங்க. டேய், என்னடா அது? உங்களை நல்லாவே ஏமாத்திருக்காங்க. அப்ப கக்கூச கட்டாமலே காசு வாங்கிட்டு போயிட்டானடா? அது என்னமோ எனக்கு தெரியாது. எனக்கு என் 12,000 காசு வேணும். இல்லாட்டி இப்பவே போலீஸ் போக பூரா பயில மாட்டி. ஆமா. டேய், இப்ப அவங்க எங்கடா இருக்காங்க? நான் கோபக்காரன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு அங்க வந்து பாருங்க என் கோபத்தை. யாரு அவன் குறுக்கு வந்து போடுற கழுசாட? ஏன் மாமா, ஏன் கதவை போட்டாம கைத்தை கட்டிட்டு போற? நான் பாவிக்கிறது எல்லாமே அரசாங்கம் கொடுத்த இலவசம் தான். அது இல்லாம திண்ணையில அறிவலகம் படுத்திருக்கேன். அவன் கேட்க மறந்துட்டேன். அந்த அறிவலை யாரு? அவன் ஒரு இந்திக்காரனப்பா. அது இல்லாமல் புத்தி சுவாதீனம் இல்லாதவன். நாமளும் யாருக்காக என்னென்னவோ செய்கிறோம். நம்ம அடிக்கிறது அவனுக்கு கொஞ்சம் போகிறான், அவன் தின்னுட்டு போகிறான். திம்மிங்கடா, திம்மிங்க. பாருங்க, திண்ணி மாடு போயிரு, கொசு வலையில பட்டு கிடக்குறது பாருங்க. ஆணிமுத்து, ஊர் இங்க வாடா. வணக்கங்க. அவனே ஒத்தாலா பாவம் ஒரு கக்கூசு கட்டியிருக்கான். அதுல போய் நீ நின்று போட்டோ எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துட்டு என்னை ஏமாத்தி, இவனை ஏமாத்தி, கவர்மெண்ட் ஏமாத்தி 12,000 ரூபாய் ஆட்டோ போட்டிருக்கான். நல்லா கேட்டுருக்கா. இப்பவே போலீஸ் போய் பூரா பயில மாட்டுவாமா. மாப்பிள்ளை நல்ல முடிச்சதான். இந்த களவாணி போய் தான் மாப்பிள்ளை கெடுத்துட்டாமா. வாடா வாடா, திமிரு முடிச்சுவேன், பொழைக்க முடியாது. நல்லா போடுங்க. இப்பவே போலீஸ் போய் பூரா பயில மாட்டுவாமா. லூசு மாதிரி சும்மா போலீஸ் பாரு. டேய், எப்படா கட்டுவ? இங்க பாரு, நீ கக்கூஸ் கட்டி அதுல இவன் நின்று போட்டோ எடுத்தாடா இவனுக்கு காசு வர. எப்ப? ஒரு 5 நாளுக்குள்ள 5 நாளைக்குள்ள கட்டி கொடுத்துருவாங்க. நீங்க வேற இன்னும் அவன் குளியா தோண்டல. எப்ப கக்கூஸ் சுட்டி எப்ப போட்ட? இவர்கிட்ட குழி தோண்ட கடப்பாரு இல்லைங்க. நான் தரேன். மம்பட்டி இல்லைங்க. நான் தர்றேன். சட்டி இல்லைங்க. எல்லாமே நான் தர்றேன். டேய், அப்புறம் அப்புறம் என்னடா?
அவன் என்ன கட்டி தரங்கிறாங்கல்ல. இப்பவே போலீஸ் போவேன் இல்லடா பூரா பள்ளி மாட்டியா அம்மா என் 12,000 எனக்கு வேணும். டேய் இவடா சொல்லுங்க. அவன் தான் ஒத்துக்கிட்டான்ல. அப்புறம் என்ன போலீஸ் போறேன் போலீஸ் போறான் போலீஸ் வந்திருக்கலடா புள்ள இருக்க வந்திருக்கீங்க போடா. 5 நாள்ல போனா உடனே போலீஸ் போவேன் பூரா பள்ளி மாட்டியா அம்மா. டேய் சொன்ன மாதிரி பண்ணணும். சொதப்படினா கொண்டே வர சொல்லிட்டாமா. சரி சரி. யோ அந்த 12,000 வாங்கி என்னையா பண்ண? கறி மீன் முட்டை சூப்பு தின்னம்ல அதான் 12,000. இப்போ அவன் கட்ட சொல்றானே, எப்படியா கட்டுவ? வேற வழி, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் கட்டணும். மாப்பிள்ள சீக்கிரம் நோண்டு, 5 நாள்ல கட்டி தரேன்னு சொல்லியிருக்கிறான். மாப்பிள்ள வண்டி நிறுத்து. அரிச்சந்திரா நில்லுடா. மயனத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். வீட்டுக்குள்ள குளிக்காம போக கூடாது. நீ போய் வீட்டுல போய் குளிச்சுட்டு ரெடியா இரு. நாங்க போய் குளிச்சுட்டு ரெடியா இருக்கோம். நீ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வா. நான் வேணா உள்ள வரலங்க. திண்ணையில பிரிச்சு கொடுங்க, நான் வாங்கிட்டு போறேன். நொன்னன்ட்டு அர்ஜுன் நீ முட்டாள் தான். ரோட்ல யாராவது நின்னு பங்கு. சரிங்க, நீங்க ரெடியா இருங்க, நான் வந்துடுறேன். நான் குளிச்சுட்டு வந்துடுறேங்க, நான் வரேங்க. மாப்பிள்ள வண்டி எடு. இந்த வந்துட்டாங்க 2 பேரும். ஏப்பா நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா நான் சொல்றது அத்தனை உண்மைப்பா. ஏன்டா ஊர்க்காரங்க எல்லாம் கூட்டு வந்து நிக்க வச்சிருக்க? என்ன போக்கத்து விஷயம்? போயில போட்டு மனுஷன் பேசுவானா மாப்பிள தூப்பாக்குழி வழியா இத்தண்டி பாம்பு வீட்டுக்குள்ள போயிருச்சு. பேர் சொல்லாத மாப்பிள. என்னது உள்ள போயிடுச்சா? ஆமா மாப்பிள. போகாம என்ன செய்யும்? வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கு போடணும், பூ போடணும், சூடம் சாம்பிராணி ஊதுவத்தி அத்தனையும் காட்டணும். இவன் ரேஷன்ல ஓசியரிசி வாங்கி திங்கிறப்ப நடக்கிறது ராகு எது பயிற்சி வேற. அதான் பயிற்சி ஆகி வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. நான் தாயா வர சொன்னேன். சாவிய கூடப்பா பாத்துக்கிட்டு. ஆமா சாவியை கொடுமாமா. பாம்பு உள்ள போயிடுச்சான். கொசுவலைக்குள்ள போய் படுத்துக்கு போகுது. உள்ளதான் கிடக்கு. சிவப்பு கலர் துணியை செம்புல கட்டி வச்சிருங்க. அதுக்கு அடியில பிரிமண மாதிரி பின்னி கிடக்கு. ஏய் அது எங்க அப்பாவோட அஸ்தி. அது மட்டும் தொட்டாத நீ. டேய் நீ சொம்பத்தோட பாம்படிச்சு எடுத்துடா. பாரஸ்ட்ரிய சாஹிப்பும் போலீஸ் என்னைய பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நான் விட மாட்டேன். மான முயல் மயிலுக்கு எதை அடிச்சாலும் கேசாமா. நான் இப்பவே போலீஸ் போவாமா. இவன் நல்லதும் செய்யறான் கெட்டதும் செய்யறான். யாரு மாமாவன்? அப்புறம் சொல்றேன் உனக்கு. டேய் நீ போடா. போய் புடிச்சிட்டு வாடா போடா. பாம்போட வரேன். வீசு வீசு 12,000 முழுங்கிட்டு உட்கார்ந்துட்டாங்கல. உள்ள என்னடா வச்சிருக்காங்க தெரியுமா? அதவும் பட்டாளி மீனி அவர் சொன்னார்ல, இப்படி எதை அடிச்சாலும் போலீஸ்க்கு போங்க. இதெல்லாம் அள்ளி எறியாம அப்புறம் பாம்பை எப்படி பிடிப்பா? சொம்ப அவன் பட்டு தூக்கி போட்ற போறான் மாமா. டேய் சொம்புடா டேய். சொம்புக்குள்ள எங்க அப்பா அஸ்தி இருக்குடா டேய். அந்த பாத்தனை சுமக்க வைக்காதடா டேய். அறிவு இருக்கடா உனக்கு? பெரிய அஸ்தி எப்படி அட வச்சிருப்ப? முட்டாப்பட. ஓட்ட கொடுக்க கூடாது. நீ சரிப்பட்டு வரணும். இந்தாங்க மாப்பிள்ள. உங்க தாத்தாவோட அஸ்தியை பத்திரமா உள்ள கொண்டு போய் வைங்க. இந்த மாமா தாத்தாவோட அஸ்தி பத்திரமா வை. நீ என்ன பிடிச்சிட்டியா? உருப்படி பெருசுப்பா. மாப்பிள்ள பேஷன் ரூபாய் கொடுத்து விடுங்க. இந்தாங்க. நம்ம ஆரியில கருவாச்சி குமார்னு ஒரு பையன் சொன்னல, அவனோட ஓடி போயிட்டான். போயிட்டாளா? ரொம்ப லேட்டு. ஏனோ வானிலை மாறுதே, பனித்துளி கூடுதே. என்ன பூங்கோத, நேத்து அம்மாளும் மகளும் விடிய விடிய சாணி வலிச்சிங்க போல. அவ்வளோ சாணியா? வழக்கமா எரும மாடு மேய்க்க போவ, இப்ப என்ன இந்த நேரத்துல? சின்ன விசிட் சார பாக்க. சார் என்ன ஓட்டிட்டாளாமா. எங்க வீட்டுல எரும மாடே இல்ல. சார் கேன் ஐ ஹேவ் யுவர் நம்பர்? நீ எதுக்காக இவர் நம்பரை வாங்குற? ஹே எங்களுக்குள்ள பர்சனலா நிறைய இருக்குடி. கம்யூனிகேஷன் மஸ்ட் நோ. நீங்க சொல்லுங்க சார். 98413 99600. தேங்க்யூ. அப்புறம் உங்க ஷர்ட் சூப்பர் சார். எங்க வாங்குனீங்க? திருச்சி மகாராஜால. ஐயோ நானும் அங்கதான் சார் வாங்குனேன். சேம் பிஞ்ச். அடியே ஒளா பேண்ட் போடாதன கேக்குறீ அடி. குடும்பத்தை அப்படி கெடுக்கறீ. அவள நல்லா அடிக்க போறிமா? அடிச்சு 2 காலி உடைக்க. ஏய் வெள்ளதாடி 2 டீய போடுறா. போட்டுருவோம். கண்ணெல்லாம் ரத்த கலர்ல இருக்கு. ராத்திரிலாம் தூக்கம் இல்லையோ? இவன் வேற நேரங்காலம் தெரியாம. மாப்பிள்ள கண்ணு சிவப்பா வருது. யோ ராத்திரி பூரா முழிச்சிருந்தா கண்ணு சிவப்பா தான் இருக்கும். காய்ச்சல் மாமா அங்க பாரியா மெடிக்கல் நியூட்ல மாத்திரை வாங்கி தரேன் மாமா. சொல்றா கோபாலு. சரி. இப்பெல்லாம் சின்ன பசங்களாம் சிகரெட் குடிக்கிறாங்க.
நம்ம ரயில்வே தண்டவாளத்துல ஆக்சிடென்ட் அடிச்சு பீஸ் பீஸ் ஆயிட்டாங்க. பார்க்க முடியல. ஆட குடிச்சிட்டு போய் படுத்துருப்பாங்க எவனா தண்டவாளத்துல. பருக்கிடம்ல அங்க போறேன். அது என்ன தலைவாணியா? நீ ஒரு விளங்காதவன். ஒரு டைம் சொல்றேன் பாரு. விளங்காதவன் கடைக்கு ஏன்டா டீ குடிக்க வந்த விளக்கென்ன? சரி சொல்ற ஆளை பாரு. இந்தா இந்த டீ எடுத்து அவங்க கிட்ட கொடு. ஆமா மெய்தியாரு டீ. நீங்க என்ன கொலை பண்ணமா இப்படி முடிச்சிட்டு இருக்கீங்க? டீயை குடிங்க. எனக்கு டீ குடிக்கிற மூடே போச்சு. அவன் ஏதோ தோராயத்துல பேசிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ கொலைதான சந்தேகமா இருக்கு. எப்படி சொல்ற? நல்லா உலக்கி எடுத்து நடுமண்டையில் நச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க. கன்ஃபார்ம். நீனே முடிவு பண்ணிட்ட. அந்த மாதிரியே சொல்றான்டா. ஆடிய பாத்தியாடா நீ? நல்லா கருப்பா கட்டையா செனத்த வளமா இருந்திருக்க. செதஞ்சு போயிட்டாயா? தடைய எதுவும் கிடைக்காது போல இருக்கு. டீ சாப்பிட்டியோ? நம்ம தமிழ்நாட்டு போலீஸுக்கு ஒரு சின்ன தலை மயிறு கிடைச்சா போதுமியா? அவன் ஆம்பளையா பொம்பளையா கட்டையா குட்டையா பிரிச்சு மேஞ்சிருவாங்கயா. அது நம்ம உண்மைதான்டா கோபாலு. இந்த வந்து தமிழ்நாடு போலீஸ் இனி ஒரு பைய தப்ப முடியாது. சார் நான் பிரபாகர் பேசுறேன் சார். சார் ரயில்வே போலீஸ் வந்துட்டாங்க. பாடி ஏற்றி அனுப்பிட்டோம் சார். சார் இது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. இன்னும் 10 நாள் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இல்லையோ நாம கண்டுபிடிக்கிறோம் சார். ஹரிச்சந்திர உயிரோட இல்ல. பங்கு 2 தான். ஆளுக்கு ஒரு பாதை எடுத்து ஊரை விட்டு ஓடி போயிரும். பங்கு 3. பங்கு 3? உங்க அம்மாளுக்கு சேர்த்து கேட்கிறேன் நீ? உங்க அம்மாளை உன்னை கொண்டு போடுவாமா? அங்க பாரியா? ஏன் அங்க பாரியா? பேசாம போறான். டேய் ஒன்னதான்டா. சும்மா என்னடா அது உடக்கா மாதிரி மண்டையை கட்டிட்டு போறான்? மாமா நான் தான் கொண்டு போய் தண்டவாளத்துல போட்டேன். இவன் எப்படி எந்திரிச்சிங்கிறது? அண்ணே நம்மளுக்கு ஒரு டீயை சொல்றது. அப்ப நேத்து ராத்திரி நீ தண்டவாளத்துக்கு வரல. அப்போ ஹரிச்சந்திரனை இவன் தான் காப்பாத்திருக்கணும். யாரு? குருவாடிப்பட்டி கோவிந்தன். விடமாட்டான் போல கேவன். ஹலோ. என்ன ஹலோ? என்ன நினைச்சு தராங்க மனசுல? 5 நாள் டைம் கேட்டிருந்தாங்க. அந்த வெட்ட உளி பாதியிலே கிடக்குது. இன்னும் கறி வாங்கல, உப்பு வாங்கல, செங்கல் வாங்கல, மட்டம் வாங்கல, ஒண்ணுமே வாங்கல. இவங்க வாட்டுக்கு வர்றாங்க போறாங்க, கதவை திறக்குறாங்க பூட்டுறாங்க. இவங்க என்னைக்கு கக்கு சொல்லி என்னைக்கு போட்டு அடுத்து என்னைக்கு 80,000 வர்றது? நான் சும்மா விட மாட்டேன். நான் பாட்டுக்கு போலீஸ் போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் பூரா போய் மாட்டுவீங்க சொல்லிவிட்டாமா. அவன் எங்கடா இருக்காங்க இப்ப? வீட்டுல தான் இருக்காங்க. ஆமா ஆமா காட் பண்ணுங்க. ஏன் காசுல போய்கிட்டு இருக்கு? என்ன மாமா யோசிச்சுட்டு இருக்க? செத்தவன் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆமா நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? பொழைச்சவன் என்ன பண்ணிருப்பான்? போலீஸ் கிட்ட போயிருப்பானோ? உலக்கை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு நான் தானே அடிச்சேன். அடப்பாவிகளா. இப்ப என்ன பண்ணலாம்? நேரா ஹரிச்சந்திர வீட்டுக்கு போய் பாத்துறோம். வண்டியில பெட்ரோல் இருக்குல்ல? போட போட. ஹலோ சார், நான் தான் சார் குருவாடி வெட்டி கோயந்த பேசுறேன். இதுக்கு மேல என் ஊரையும் கேட்காதையும் பேரையும் கேட்காதீங்க. இங்க எங்க ஊர்ல ஒரு கொலை நடந்திருக்கு சார். கொலையா? இன்னும் 24 மணி நேரத்துல நானே கண்டுபிடிச்சு நிப்பாட்டுறேன். யாரு எவன்னு எந்த வரும் கேட்காதீங்க. ஓகே சார், வைங்க சார். ஏன்னா யாரு? யோ 201 ஐயா.